கோர்ஸ் எஜுகேட்டட் பீப்புள் தான் மோஸ்டா பாலிடிக்ஸ்க்கு வரணுமே. படித்தவங்க தான் வரணும் அப்படின்னு கிடையாது, யார் வேணாலும் வரலாம். இதே பச்சவன் வந்தான்னு வச்சுக்க, அவனுக்கு தெரியும் இதெல்லாம் இப்படி நடக்குது, இதை நம்ம திருத்தலாம் அப்படின்றது தெரியும். இவனுங்க இருக்கிறவனுங்களாம் என்ன பண்றானுங்க, அவங்கள மாமூலை வாங்கிக்கின்னு விட்டுறானுங்க. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, EEE with specialization in electric vehicles and energy engineering. நான் பாலிடிக்ஸ் கரியர் அப்படின்றது அது வந்து இங்கே யாரும் அவ்வளோவா வந்து பார்க்க மாட்டாங்கண்ணா. யார் வேணாலும் வரட்டும் ப்ரோ, சொசைட்டி மாறினா போதும், அவ்வளோதான். மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கும் விழாவில் நம் தமிழ்நாட்டில் சிறந்த மருத்துவர்கள், சிறந்த வழக்கறிஞர்கள் உள்ளனர். ஆனால் தற்போது தேவையாக இருப்பது நல்ல தலைவர்கள்தான். எதிர்காலத்தில் அரசியல் துறையும் ஒரு விருப்பமாக இருக்க வேண்டும். நன்றாக படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கூறியிருப்பதை பற்றி இளைஞர்களிடம் கருத்து கேட்கலாம் வாங்க. யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல வந்துதான் ஆகணும். பிகாஸ் ஓல்ட் ஏஜ் பீப்புள் அப்போதுல இருந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் தான் பொலிட்டிக்கல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்க்கும் வாய்ப்பு கொடுத்தாதானே அவங்க எப்படி பண்றாங்கன்னு தெரிய வரும். ஸோ யங்ஸ்டர்ஸும் பொலிட்டிக்கல் வர்றது நல்ல திங்ஸ் தான். ஸோ அதுவும் ஒரு கரியர் மீன்ஸ் அவங்க வந்து ஒரு வெல் செட்டில்டு ஒரு 25-26 ஏஜ்டுக்கு அப்புறம் அவங்க பொலிட்டிக்கலுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி போக வேணாம்னு நான் விருப்பப்படுறேன். யா ஆஃப் கோர்ஸ் எஜுகேட்டட் பீப்புள் தான் மோஸ்டா பாலிடிக்ஸ்க்கு வரணுமே. பிகாஸ் எஜுகேட்டட் பீப்புளுக்கு தெரியும் இல்லையா, எது தேவை எது தேவை இல்லைன்ட்டு எஜுகேட்டட் பீப்புளுக்கு தானே தெரியும் கம்பேர்ட் டு நான் எஜுகேட்டட் பீப்புளுக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் எஜுகேட்டட் பீப்புள் தான் வரணும். பச்சவங்களாம் வரணும் தான் தெளிவா. ஃபஸ்ட்டு வந்தால் தானே அவனு என்னென்ன தெரியுது. ஏரியாவில் அங்கங்கே கஞ்சா வச்சுன்னுக்குறான். சின்ன சின்ன வாண்டுங்கள்லாம் தம்மச்சுன்னு இருக்குது. 12 வயசு பசங்களாம் கஞ்சா அடிக்குது, சொல்யூஷன் அடிக்குது, என்னென்னவோ கெட்ட பழக்கம் இல்லாத எல்லா கெட்ட பழமும் கற்று வச்சுன்னு இருக்குது. இதே பச்சவன் வந்தான்னு வச்சுக்க, அவனுக்கு தெரியும் இதெல்லாம் இப்படி நடக்குது, இதை நம்ம திருத்தலாம் அப்படின்றது தெரியும். இவனுங்க இருக்கிறவனுங்களாம் என்ன பண்ணுறானுங்க, அவங்கள மாமூலை வாங்கிக்கின்னு விட்டுறானுங்க. தம்மா துண்டு பையனுக்கு தெரியுது 13 வயசு 12 வயசு பையனுக்கு கஞ்சா எங்கே வைக்கிறாங்கன்ட்டு. ஏன் அது இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா? அப்போ பச்சை வாரத்தில் என்ன தப்பு? வந்தால் நல்லது பண்ணுவான்னு நினைக்கிறாங்க, வரட்டும், நல்லது தானே. படிக்கிற பசங்களாம் விருது கொடுக்குறாரு. முக்கியமாக பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பசங்களாம் கெட்டு போகிறாங்க, இதை திருத்தணுன்ற இதில் வராரு. ஊழலை ஒழிப்பான்னு இருக்கிறாரு, லஞ்சம் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு இருக்கிறாரு. அதெல்லாம் நல்ல கருத்து. அவர் கரெக்டாக தான் நான் சொல்லியிருக்காரு. ஏன்னா படித்தவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு நாலேஜ் அதிகமாக இருக்கும்ண்ணா. அதனால படித்தவங்களாம் கண்டிப்பாக வரணும். நான் பாலிடிக்ஸ் கரியர் அப்படின்றது அது வந்து இங்கே யாரும் அவ்வளோவா வந்து பார்க்க மாட்டாங்கண்ணா. இப்போ போகிறோம் அப்படின்னு சொன்னாலே வீட்டில் என்ன பார்ப்பாங்க, பாலிடிக்ஸ் பண்ணால் கெட்டு போயிடுவேன், வேறு மாதிரி ஆயிடுவேன் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு பாலிடிக்ஸ்னால் அதை வந்து மாற்றணும்ண்ணா. மொத்தமாகவே எப்படி சொல்கிறது, வீட்லேயும் சப்போர்ட் பண்ணோம் போடா அப்படின்ற மாதிரி வீட்லேயும் சப்போர்ட் பண்ணோம். அதுமாரி சப்போர்ட் பண்ணாங்கன்னா படித்த பசங்க நிறைய பேர் வருவாங்க. அப்படி ஒரு முன்னேற்றத்துக்கான நோக்கமாக பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிறதுலாம் வந்து கரெக்டாக தான் இருக்குது. கண்டிப்பாக அப்படி தான் இருக்கணுமே. ஏன்னா இப்போ படிக்காதவங்க வந்தால் அவங்களுக்கு ஒரு சில இது தெரியாது, தெரிஞ்சவங்க வந்தால் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இருப்பவங்க நல்லாயிருக்கும். அது அவர் விஜய்க்கு வந்து அரசியலுக்கு வந்தால் நல்லது தான், மக்களுக்கு ரொம்ப நல்லது செய்வார், எல்லோரும் நம்புகிறோம். அதுமாரி பண்ணுவார், பார்க்கலாம். அவர் வந்தால் தெரியும் ப்ரோ. எல்லோரும் இப்போ வந்து உதயசூரியன் ரெட்டையில் மாற்றி போட்டுட்ருக்காங்க. இந்த டைம் வந்து மாற்றி அவருக்கு கொடுத்தா பார்க்கலாம் ப்ரோ. நல்லது தான் ப்ரோ. இதில் என்ன இருக்குது, படித்தவங்க அரசியல் வந்தால் கொஞ்சம் கண்ட்ரி இதுவாக தானே இருக்கும், கொஞ்சம் ஸ்டடீஸ் இதுவாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். அதில் ஒன்றும் தப்பு. யார் வேணாலும் வரட்டும் ப்ரோ, சொசைட்டி மாறினா போதும், அவ்வளோதான். நல்ல விஷயம் தான். ஒரு உலகம் தமிழ்நாடு நல்லா திருத்தினாலே போதும். சிஎம் வந்தால் அவர் நல்லா தான் இருக்குன்னு தோணுது. அவர் வந்து தேர்ந்தெடுத்தால் நல்லா தான் இருக்கும். நாட்டுக்கு நல்ல பண்ணுறாங்க, நிறைய பேர் வராங்க போகிறாங்க. பட் ஆனால் இந்த ஏடிஎம்கே டிஎம்கேங்கிறது மக்களோட மனசுல அதிகமாக பதிஞ்சிச்சு. விஜய் வராரு, ஒரு 200 கோடி சம்பளம் வாங்குறவர், அவர் இண்டிவிஜுவலாக வர்றது தப்பு கிடையாது. நான் என்ன சொல்லுன்னா, ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் வைப்போமே. ஏன் சீமான் இருக்காங்க, அண்ணாமலை இருக்காரு, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. வாய்ப்பு கொடுக்குறது தப்பு இல்லை. விஜய் வரட்டும், வந்தால் நல்லது தான். எல்லாத்துக்கும் நல்லது செய்கிறது தப்பு இல்லை. படித்தவங்க தான் வரணும் அப்படின்னு கிடையாது, யார் வேணாலும் வரலாம். அது நல்லது பண்ணுற நோக்கத்தோடு மட்டும் வரணும். இவங்க தான் வரணும் போகணும் அப்படின்னு கிடையாது. அது வந்து பாராட்டக்கூடிய விஷயம்தான். இப்போ சீமான் அண்ணா பொறுத்த வரைக்கும் நல்லது தான் சொல்கிறாரு. சீமான் அண்ணனுக்கு அடுத்து தளபதியும் அந்த மாதிரி நல்ல விஷயம் தான் பேசுகிறாரு. ஸோ நல்ல பர்சன்லாம் வருது வந்து கண்டிப்பாக நம்மளும் பொலிட்டிக்கலில் தலையிட்டு தான் ஆகணும். ஸோ அடுத்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் வந்து இப்போ யங் பீப்புள்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சீமான் அண்ணாவே பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்களாம் சப்போர்ட் பண்ணதுனால தான் ஒரு பார்ட்டியாகவே இருக்குது. அது வந்து ஃபுல்லாக யங்ஸ்டர் சப்போர்ட் தான். இப்போ மற்ற இதெல்லாம் எப்படின்னு தெரியல, பட் என்னை பொறுத்த வரைக்கும் சீமான் அண்ணா, இப்போ தளபதி விஜய்லாம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர் சப்போர்ட்டில் தான் வராங்க. ஸோ எஜுகேஷன் பீப்புள்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்போம், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். கரெக்டு தானே, அதுவும் ஒரு ப்ரொஃபஷன் தானே. அதனால எல்லாத்துலேயும் வர்றது கரெக்டு தான். படித்தவங்க வர்றது பெட்டர். ஏன்னா
எஜுகேட்டட் பீப்புள் வர்றது பெட்டர் தான். ஏன்னா அன்எஜுகேட்டட் பீப்புள்ஸ் வரும்போது அவங்களோட திங்கிங், வே ஆஃப் திங்கிங், ப்ரெசென்ட் ஆஃப் பொலிட்டிக்கல்லாம் பார்க்கும்போது நல்லா இதுவாக தான் இருக்கும். அரசியலுங்கிறத அதை பற்றி அவ்வளோ ஐடியா இல்லை, பொலிட்டிக்கல்ஸ் பற்றி. அவங்க காலேஜில் அதில் இந்த ஜாப்ஸ் பற்றி தான் எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, அதை பற்றி மேக்ஸிமம் தெரியும். ஸோ அதனால அந்த ரோட்டில் போகிறாங்க, அதான் எனக்கு தெரியும். அதான் இந்தியா மக்களுக்கு பொலிட்டிக்கல்ஸ் பற்றி அவ்வளோ ஐடியா இருக்காது நான் பொறுத்த வரைக்கும். நம்ம எனக்கு கூட அவ்வளோ தெரியாது. இந்த எம்எல்ஏ இது சிஎம் இதெல்லாம் நிறைய நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒரு டாக்டர் போகிற ப்ராசஸ், ஒரு இன்ஜினியர் போகிற ப்ராசஸ், இல்லை வெளிநாட்டு போகிற ப்ராசஸ், அங்கே என்ன வருமானம் வரும், எப்படி ஆளுங்களாம் வாழ்கிறாங்க, அது நம்மளே பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம மனசுக்குள்ளே அது தெரிஞ்சிடும். அதனால அந்த ரோடு ஈஸி அப்படி சொல்லி நிறைய பேருக்கு இல்லை அந்த பற்றி ஐடியா இருக்கும். பட் நிறைய இருக்காது. காலேஜ்க்கு போகும்போது இந்த ஜாப்ஸ் பற்றி தான் எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. முன்னே போகணும், இந்த மாதிரி ஜாப்ஸ் பண்ணணும், அதனால அங்கே சூஸ் பண்ணுறாங்க. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, EEE with specialization in electric vehicles and energy engineering. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.